வணக்கம். வணக்கம். எப்போதுமே நம்முடைய பக்தி உலகத்துல நாம ஆன்மீகம் பற்றியே பேசிட்டு இருக்கோம். அதுதான் பேசணும். அதை தாண்டி மக்கள் சுபிட்சமாக வாழணும் அப்படின்னா அவங்க செய்கிற தொழில் விருத்தி அடையணும். ஆமா, அந்த வியாபாரம் விருத்தி அடையணும். அது சின்ன வியாபாரம், பெரிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க செய்கின்ற தொழில், அந்த வேலை அது விருத்தி அடையணும் அப்படின்னா உங்களுடைய பார்வையில நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வணக்கம். அதாவது ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு லவ் யுவர் இண்டஸ்ட்ரீஸ். எந்த தொழில் பண்ணாலும் இப்போ ஆத்துலேயே அம்மா இருக்கான்னா அம்மாட்ட நீங்கள் பாசமாக இருந்தால் தான் அம்மா உங்கள் மேலே பாசமாக இருந்தே சாப்பாடு கொடுப்பான். அதே போல் ஒய்ஃப் லவ்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி லவ் கிடையாது. லவ்ங்கிறது ஒரு அன்பு. அதே போல் மனைவிட்டையும் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக லஞ்சு கட்டி கொடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுப்பாங்க, காத்தால ஏந்துக்கிறது முன்னாடி காஃபி போட்டு கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அதே போல் யூ ஹவ் டு லவ் யுவர் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு வியாபாரத்தை நீங்கள் ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு பாசத்தோடையும் விருப்பத்தோடையும் செய்யணும். ஒன்று இதை சாப்பிடும்போது கூட அழகாக நீங்கள் சந்தோஷமாக உட்காந்தீங்கன்னா ஒரு இட்லிக்கு 2 இட்லி சாப்பிடலாம். சாப்பிடமேனு சாப்பிட்டீங்கன்னாக்கா 3/4 இட்லி தான் சாப்பிட முடியும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு லவ் இண்டஸ்ட்ரீஸ். ரெண்டாவது நம்ம ஓனர் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு தலகணம் இருக்கவே கூடாது. ராவணன் அழிஞ்சு போறதுக்கே காரணம் அவருடைய தலகணம் தான். ராவணன் மாதிரி நல்ல ஒரு ராமாயணத்தை ஃபுல்லாக படித்தா தெரியும். ராமரை விட என்னுடைய தாட் ராவணன் இஸ் குட் மேன். பட் அவர் அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய தலகணம் தான். தலகணத்தினால தான் ராவணன் அழிஞ்சு போனார். அதே போல வியாபாரம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்னைக்கு விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு பக்குவப்படணும். அதாவது பணிஞ்சு போற ஒரு தன்மை வரணும். நம்ம தான் ஓனரு அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறானோ அவனால முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது உங்களுக்கு யாரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாளோ அவ தான் கடவுள் உங்களுக்கு. இதை நான் சொல்லலை, மகாத்மா காந்தி சொல்லிருக்காரு. அதாவது கஸ்டமர் இஸ் அவர் காடு. அவள் நம்மளுக்கு வியாபாரம் கொடுக்குறாளா, நம்மளுக்கு சாப்பாடு போடுறா, நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கு அவள் ஒரு வழிகாட்டியா இருக்கா. அதாவது தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லிருக்கான். பகவான் டைரக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஒரு லூகாஸ் டிவிஎஸ், ஒரு ஃபோர்டு, ஒரு அசோக் லைலண்டு, ஒரு டிஐ டைமண்ட் செயினு, ஒரு ஆட்டோடெக்கு, ஒரு சுசிரா, இதே போல ஒரு பெரிய கம்பெனியை காட்டி விட்டு நீ போய் அங்கே வியாபாரம் பண்ணிக்கோப்பான்னு சொல்றா. அங்கே உள்ள மனுஷாட்ட சொல்றா, இதே போல ஒருத்த வரான், அவனுக்கு நீ உபகாரம் பண்ணு, அவருக்கு நீ ஒத்தாசையாரு அப்படின்னு சொல்றாரு. தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படிங்கிறான். அவளுக்கு நிறைய பாசுகணங்களை காசு பணங்களை கொடுத்து அவள்கிட்ட என்ன சொல்றா, நீ கீழே உள்ள வாழ்க்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுன்னு சொல்றா. அவளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி அதை பிரிச்சு கொடுக்குறாரு நம்ம கிட்ட பகவான். அப்படி பிரிச்சுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம்னா நம்ம கஸ்டமர் தான். அந்த கஸ்டமர் ஒரு ஆர்டர் நம்ம கிட்ட ஒரு சாதனங்களை குயிக்கா கொடுன்னு கேட்கும் போதோ அல்ல தரமா பண்ணி கொடுன்னு கேட்கும் போதோ நம்ம அவ பேர்ல கோவப்படக்கூடாது. எதுக்காக அவ சொல்றாளா, நம்ம சுபிஷமா இருக்கணும், நம்ம வியாபாரத்துல ரொம்ப விருத்தி அடையணும், வியாபாரத்துல ரொம்ப விரிவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவ நம்மள சொல்றா. அவளும் நினைப்பா நம்ம நன்னா இருந்தாதான் அவளும் நல்லா இருக்க முடியும். சைல்டு பார்த்து வந்தாதான் அசம்பிளி பண்ண முடியும். அவளும் நம்மளை பத்தி நல்ல எண்ணங்களோட தான் இருக்கா. அதனால நீங்க வியாபாரம் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் கஸ்டமர். செகண்டு உங்களுடைய அசட்டு எதுன்னா நீங்க போட்டிருக்கிற மிஷினோ நீங்க போட்டிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அசட்டு கிடையாது. உங்களுடைய அசட்டே உங்க வேலை செய்யற தொழிலாளிகள் தான். அந்த தொழிலாளிகளுடைய மனம் கோராத அளவுக்கும் அவளுக்கு கஷ்டம் இடுக்கண் வருங்கால் நகுக. அப்படி கஷ்டங்கள் வரும்போது அவளுக்கு நீங்க ஒத்தாசை பண்ணிட்டும் இருக்கணும். அதாவது திருவள்ளுவர் பெருமான் சொல்லிருக்காரு, வாங்குவது நிறையாமலும் கொடுப்பது குறையாமலும் செய்யும் வாணிபமே சிறந்த வாணிபம்னு சொல்லிருக்காரு. நீ அவளுக்கு ஏதாவது கொடுக்கும்போது ஒரு கோடு கூட வச்சு உனக்கு 1/2 கிலோ கிடைக்கிற மாதிரியோ, நீ அவளுக்கு கொடுக்கும்போது தராசை கொஞ்சம் அமுத்திட்டு இந்த கர்ணன் தேர் ஓட்டும் போது அமுத்தின மாதிரி அமுத்தினோம்னாக்க அது வியாபாரம் கிடையாது. அப்படி வியாபாரம் செய்து உன்னுடைய ஜெனரேஷன்லயும் அழிஞ்சிடும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் எப்போதுமே நெகட்டிவா பேச மாட்டேன். எதுக்கு இதை பேசுறேன்னா, நிறைய வியாபாரிகள் இன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஜாதகம் பார்க்க வரவங்க, எனக்கு வியாபாரமே என் பையனுக்கு இல்லை, வியாபாரமே போச்சு, நல்லா பண்ணிட்டு இருந்தான், 3 மாசம் தான் பண்ணான், அதுக்கப்புறம் பண்ண முடியல. அவனுடைய ஜாதகத்தை வாங்கி அவனை பேசினா அவன் அப்படி கோபப்படுவான். முதல்ல கோபத்தை நிறுத்தணும். கோபப்பட்டாலே வியாபாரம் வராது. அழிவுக்கு காரணம் பொறாமை தான். பொறாமையை முதல்ல விடணும். நேர்மையா உன்னால முடிஞ்ச அளவு இருக்கணும். அடுத்த வாழ்க்கை நீ ஒத்தாசையா இருக்கணும், உனக்கும் அடுத்த வாழ்க்கை ஒத்தாசையா இருக்கணும். பகவான் நீங்க கொடுத்துருக்கான்னா அது உனக்கு மட்டும் அந்த காசை கொடுக்கல, அந்த காசை தர்மங்கள் பண்ணணும், வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும். நீ யாராருக்கு காசு கொடுக்கணுமோ அவளுக்கெல்லாம் அந்தந்த டேட்டுக்கு அப்பப்போ கொடுத்துடணும். அது கொடுக்கும் போது தான் கர்மாக்கள் உன்னை சேர்றது.
தொழிலாளிகளுக்கு சரியா கொடுக்கும்போது கர்மாக்கள் ஒன்று வந்து சேர்றது. நம்ம ஆர்டர் கொடுத்தோம், நம்மளுக்கு அவன் சரியா செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான், நம்மளே அவன் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கஸ்டமர் நினைச்சாருன்னா அதுவே உன் கர்மா வந்து உன் வியாபாரத்துக்கு ஒரு தடையாயிடும். உனக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் டென்ஷன் இருந்தாலும், வர கஸ்டமரை வந்து அவ திரும்ப திரும்ப சொல்றேன், தெய்வம் மனுஷ ரூபேனான்னு இருக்கா. அந்த தெய்வம் தான் அவளை அனுப்புறா, நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. அவன் ஒரு கஸ்டமர் அவன் கம்பெனிக்கு வரான்னா அவன் வந்து கடவுளாக தான் வரான், ஒரு வந்து முருகப்பெருமானாக தான் வரான், ஒரு பெருமாளாக தான் வரான். அவன் வரும்போது அவனை நீ மரியாதை கொடுத்து வணங்கி வரவேற்கணுமே வேங்கி அவன் வந்த உடனே நீ மூஞ்சியை தூக்கின்னு வைக்கிறது அப்படிலாம் இருந்தேன்னாக்கா அதுவே உன் வியாபாரத்துக்கு தடையாகும். அதே போல மாதம் ஒரு முறையாவது நீ ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு உன்னால முடிஞ்ச ஒத்தாசையை பண்ணணும். இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு சொல்லவே இல்லை. உன்னால எவ்வளோ கூடுமோ, நீங்க லூகாஸ் டிவிஎஸ்ல அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா காரணம்னா எவ்வளவு கோவில்களை தெரியுமா வளர்த்துருக்காங்க. கிராமத்து சைட்லாம் போய் பாருங்க, அவ்வளோ கோவிலுக்கும் வளர்ச்சி அடையிறதுக்கு. அதுவும் மகா பெரியவா இருந்த போது இந்த இந்துஜா, மல்லையா, டாட்டா, லூகாஸ் இவாளை வச்சுதான் நிறைய கோவில் வந்து மகா பெரியவா வளர்த்துருக்கா. அவெல்லாம் கோவில்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கா. சாப்பாடு ஃப்ரீயா போடுவான். அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு சில கம்பெனிகள் ஃப்ரீயாவே சாப்பாடு போடுறாங்க, சில கம்பெனிகள் ரொம்ப சொற்ப காசு. அந்த குடிக்க தண்ணி குடிக்கிறாங்களே அந்த தண்ணி காசு கூட ஆகாது, அந்த அளவு கம்மியா வாங்கிட்டு சாப்பாடு போடுறாங்க. அன்னதானம் பண்ணுங்க, அவளுக்கு கொடுக்க வேண்டியதை நியாயமா கொடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கிறமோ அதையுமே நீங்க நியாயமா கேட்டு வாங்கிங்கோ. உங்களுக்கு பேங்க்கார ஒத்தாசை பண்றான்னா அவனும் லட்சுமி வந்து அவன் மூலியமா வந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்றாரு, குபேரர் அவன் மூலியமா வந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்றாரு. இரும்பு வந்து எல்லாருக்குமே அமையாது, ஒரு சில பேருக்கு தான் அமையும். அமைஞ்சத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிறோம். ஒரு சில கம்பெனி எனக்கு தெரிஞ்சு 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன்லாம் ரன் பண்றா, ரொம்ப சூப்பரா. இன்னும் லூகாஸ் டிவிஎஸ்யோடைய பழைய காலத்து மனுஷாருடைய வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அந்த லூகாஸ் டிவிஎஸ் ஓனருடைய போட்டோ இன்னும் பூஜை ரூம்ல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பாடி சிவன் கோயிலுக்கு போய் பாருங்க, அந்த 1ஆம் தேதி பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த கம்பெனி பேரை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த கம்பெனி நன்னா இருந்தா தான் நான் நன்னா இருக்க முடியும், நான் நன்னா இருந்தா தான் என் குழந்தைகள் நன்னா இருக்க முடியும், நான் கஷ்டப்படுறதே என் குழந்தைகளுக்காக தான் கஷ்டப்படுறேன், அந்த குழந்தைகள் நன்னா இருக்கணும்னா என்னுடைய ஓனர் நன்னா இருக்கணும் அப்படிம்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் சபரிமலைக்கு போகும்போது என் கூட மலைக்கு வருவார். ஒரு 30-40 வருஷம் வந்துருக்கா. ஒரு வியாபாரி தான். தவணையும் முதல் 3 படிகளை வந்து அவர் எந்தெந்த கம்பெனிகள்லாம் வியாபாரம் பண்றாரோ அந்தந்த கம்பெனிகள்லாம் தொட்டு கும்பிடுவார். அடுத்த 3 படிகள் இவருக்கு யாராவது பண்ணி உபகரணங்கள் பண்ணி கொடுக்குறாளோ அவா 3 பேரை தொட்டு கொடுப்பா. அடுத்த படிகளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் வேண்டின்னு போவார். அதுக்கு ஒரு டிப்பு நான் கேட்டபோது எங்க புரியுற மாதிரி சொன்னார், ஐயா நம்ம வேலை ஜாப் எடுத்து பண்ற கம்பெனி நன்னா தான் நம்ம நன்னா இருக்க முடியும், நமக்கு சாதனங்கள் பண்ணி கொடுக்குறோம் தான் நம்ம நன்னா இருக்க முடியும், நம்ம நன்னா தான் நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கும், இதுதான் அதோடைய தாற்பயமே, அதுக்காக தான் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையா கொண்டு வரேன்னா. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு சாதாரணமா ஒரு 4 அடி லேத்து வச்சுதான் கம்பெனி ஆரம்பிச்சார். இன்னைக்கு 52 ஸ்டேட்ல இடம்லாம் வாங்கிட்டு பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஜாப் பண்ணிட்டு ஆன்மீகத்திலேயே ரொம்ப ஈடுபாடா இருந்து 10 பேர் அவளை கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நடந்துட்டு இருக்காருன்னா அவருடைய இந்த பிற உபகாரத்தன்மையும் பிறரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் தான். முதல்ல நீங்க என்ன நினைக்கணும், இந்த பிரபஞ்சத்துல எல்லாரும் நன்னா இருக்கணும் முதல்ல வேண்டிக்கணும். நம்ம மட்டும் நன்னா இருக்கணும், எவன் எப்படி போனானே நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கணும்னா இருக்கவே முடியாது. பிரபஞ்சத்துல எல்லாரும் நன்னா இருந்தா தான் நம்ம நன்னா இருக்க முடியும். அதனால வியாபாரிகள் எல்லாரும் வாங்குவது நிறையாமலும் கொடுப்பது குறையாமலும் உங்களுடைய கஸ்டமரை நீங்க கடவுளாவும் நினைச்சு பாருங்க, நல்லா சுபிட்சம் அடைவேல். வியாபாரம் உங்க தலைமையில நிறுத்தக்கூடாது, அடுத்த தலைமுறைகளுக்கு வாழையா வந்துட்டு இருக்கணும். நீங்க ஒண்ணு மட்டும் திங்க் பண்ணும், நம்மளோட முன்னேறினவனை கண்டு பொறாமப்படாதீங்க, அவன் எப்படி முன்னுக்கு வந்தாங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. உங்களை விட ஒருத்தன் போயிட்டானா அவனை கண்டு சந்தோஷப்படாதீங்க, அவன் கீழே போறதுக்கு என்ன காரணம், இவன் மேல வர்றதுக்கு என்ன காரணம், ரெண்டையும் அனலைஸ் பண்ணீங்கனாலே நீங்க கரெக்டா வந்துடுவீங்க. அதை முதல்ல பண்ணுங்க, வியாபாரம் நன்னாகும். நீங்க வியாபாரம் பண்றது ஒரு 10-20 தொழிலாளி உங்கள்கிட்ட வேலை செஞ்சாங்கன்னா 10-20 குடும்பங்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறதாக ஒரு நம்பிக்கை. நீங்க கொடுக்குற காசும் கரெக்டா சந்தோஷம் அவன்கிட்ட கொடுக்கணும், அப்பதான் அவன் எடுத்துன்னு போக முடியும். அதே போல உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளிகளுக்கும் சொல்றேன், தொழிலாளிகளும் நம்ம ஓனர் நன்னா இருக்கணும், நம்ம கம்பெனி நன்னா இருக்கணும், நம்ம ஓனரும் நம்ம கம்பெனி நன்னா இருந்தாலும் நம்ம நன்னா இருக்க முடியும், நம்ம நன்னா கரெக்டான முறையில் சம்பாதிச்சு இந்த காசை கொண்டு போய் நம்ம பசங்கள்கிட்ட கொடுத்தாதான் பசங்க நன்னா படிப்பானுங்க, நல்ல பெரிய உத்தியோகம் கிடைக்கும்,
வீட்டுல மனைவிக்கு நோய் நொடி இல்லாம இருக்கும். இன்மையில் அறம் செய்யாதா திரவியம் சிதறி வேண்டி மது மாது மங்கை சூதி. இந்த ஜென்மத்தை ஏதோ ஓனர் அசந்த காலத்தை திருடுறது, பொய் சொல்றது, ஓனர் அந்த பக்கம் போனப்பறம் இந்த பக்கம் உட்காந்துட்டு ஓய்வு அடிக்குது, இப்படிலாம் பண்ணிடலாம், இந்த வாங்கிட்டு பண்ணிடலாம் காசு. நீங்க 50 வருஷம் வரையும் தொழில தான் இருப்பீங்க, ஒரு சூப்பர்வைசரா கூட ஆக முடியாது. ஏன்னா அந்த காசை வந்து நியாயமான முறையில உங்களுக்கு வந்து சேரல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவர்கிட்ட வேலை செஞ்ச பையன் ஒருத்தர் திருடின்னு போயிட்டான். அவனை அடுறா உதறா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவன் திருடின்னு போனது என்னுடைய கர்மா கழிஞ்சு கொடுத்தோம். என்னுடைய கர்மா கழிஞ்சுட்டு சாமி, நான் ஏதோ பூர்வ தப்பு பண்றேன், அதுக்கு வந்து என்னுடைய கர்மாவை இந்த பையன் மூலியமா கழிஞ்சு கொடுத்தோம். அந்த பையனுக்கு கர்மா ஏறிடுத்தோம். அவனுடைய கர்மா அவனுக்கு ஏறணும், அவனுக்கு கர்மா வரணும், அதனால தான் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டான். என்னுடைய கர்மா குறையணுங்கிறதான் பகவான் அவனை அமைச்சிருக்கார். ஐ ஹேவ் தேங்க்ஸ் டு காடு. இப்பவே எனக்கு போச்சு, வயசான காலத்துல அப்படின்னா நான் கஷ்டப்படுவேன், இந்த வயசுலயே எடுத்து பண்ணாத நான் சந்தோஷப்படுறேன், என்னுடைய கர்மா போயிடுது அப்படின்னார். அதனால வள்ளுவர் பெருமான் சொன்ன மாதிரி வாங்குவது நிறையாமலும் கொடுப்பது குறையாமலும் செய்யும் வாணிபமே சிறந்த வாணிபம். இன்னொன்று சொல்ற விரும்புகிறேன். இப்போதான் ஒர்க்கிங் கேபிட்டல் மிஷினரி அதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம். அந்த காலத்தில் ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது விதை நெல் தான் ஒர்க்கிங் கேபிட்டலு. மிஷினரிங்கிறது மாடு. தொழிலாளிங்கிறவங்க லேபருங்கிறவங்க அன்னைக்கு வந்து தொழிலாளி சொன்னான். அதான் ஒரு ராஜா வந்து அப்படியே ஊர்வலம் வந்தாராம். அவர் சின்ன வயசு, தலைமுடியெல்லாம் நிறச்சி போய் ரொம்ப இந்த கவலையோடு வந்தாராம். ஒரு தாத்தா வந்து அவரும் ஒய்ஃபும் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு சந்தோஷமா தலையில பேன் பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டே இருந்தாங்களாம். அப்ப அந்த ராஜா போனாராம். ராஜா பார்த்துனே போய் பின்னாடி கூப்பிட்டாராம். அரண்மனைக்கு போயிட்டு பின்னாடி அவங்களை கேட்டாராம், ஏன்பா நான் மட்டும் நிம்மதி இல்லாம தலையெல்லாம் நிறச்சி போச்சு, சின்ன வயசுலேயே கஷ்டப்படுறேன், அந்த பிசிராந்திரியார் வந்து ஏன் வந்து இவ்வளோ வயசாயும் நிறையெல்லாம் முடிக்காம சந்தோஷமா மனைவியோடு உட்காந்துருக்கார் கேட்டாராம். அதுக்கு உடனே அரண்மனைக்கு வர சொன்னாங்களாம். மறுநாள் ராஜா வர சொன்னா பயந்துட்டு போனாராம். இன்னும் நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையா, இருந்தாலும் ஏன் நம்மளை கூட்டுக்கார் பகவானே சொல்லிட்டு போனாராம். போனவொன்னே கேட்டாராம், என்னப்பா இவ்வளோ வயசாகி நீ வந்து சந்தோஷமா நீனும் மனைவி இருக்கிறீங்க, தலையெல்லாம் நிறைக்கலன்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாராம், யாண்டு பல வாக நரையிலா ஆகுதல் யாங்காங்கியர் என வினவுது ராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பிய நான் சண்டை இளைஞனும் இல்லவன் செய்யா விரும்பும் அப்படின்னாராம். மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினார். மாண்டன்னாக்க மாண்பு மிகு தூய்மையான என் மனைவியும் என் கூட உள்ள தொழிலாளிகளும் என்ன சேர்ந்த மக்களும் என் விருப்பப்படி நினைக்கிறாங்க. அல்லவன் செய்யார் அதை போல ஈரும் இரண்டுள்ளதாய் இல்லத்தில் வித்துள்ளதாய் நீருக்கு அருகே உள்ள நிலமுமாய் செய்வாரும் சொற்கேட்டால் நானா. அதுக்கப்புறம் சொன்னாரா, எனக்கு வந்து பம்பு செட்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, வயல் வந்து காவேரி கரையை ஒட்டி இருக்குது, அதனால வந்து ஜலம் வந்துடுறது, வீட்டில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் விதை நெல் வச்சிருக்கேன், அதனால அதுவும் கஷ்டம் கிடையாது, என்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளிகளும் என்கிட்ட உள்ள 2 காளை மாடுகளும் எனக்கு ஒத்துழைக்குது, இவ்வளவு இருக்கிறதுனால தான் நான் வந்து நிறையில்லாம சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னாராம். அது போல நீங்க மட்டும் உழைச்சா போதாது. அது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த தர்ம காரியங்களை பத்தி நீங்க உங்க பசங்களுக்கும் உங்க மனைவிகளுக்கும் உங்க தொழிலாளிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாதான் அவளுக்கு தெரியும். அவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான் தண்டகர் மாத்திரம் சொல்லக்கூடாது. அவன் ஏன் தண்டமா இருக்கிறான், அவனை எப்படி உருவாக்குறதுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல அவன்கிட்ட லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் மேல பாசத்தை வச்சு சொல்லணும், சரியாயிடும். அதே போல ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுக்கறது வந்து அந்த காலத்துல விதை நெல், இது எல்லாமே அந்த காலத்துல என்ன இருந்ததோ அதான் இப்போ இங்கிலீஷ்ல சொல்றா, அந்த தமிழ்ல சொல்றா. இவ்வளவு இருந்ததுனாக்கா நீங்க சுபிஷமா வியாபாரம் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு பாத்துங்க, பெரிய பெரிய நகரத்தாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கே எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியாது. போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யானை தந்தம் ஒருத்தர் வீட்லேயே இருக்கும், வெள்ளி தங்கம் எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. அவங்கள ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா கையில் காலில் ஒரு மூக்குத்தி கீத்தி சாதாரணமாக தோடு மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அந்த செட்டியாருங்க கையில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மோதிரம், அது கூட வேறு வழி இல்லாமல் போட்டிருப்பாங்க. அவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க, ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. அவங்க செய்கிற வியாபாரம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு யார் என்ன கொடுக்கணுமோ 5 பைசா அப்போவே கொடுத்துருவாங்க. அவங்க எக்ஸ்ட்ராவும் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் காசையும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தான் அந்த காலத்தில் வியாபாரம்னா யார்கிட்ட இருந்தது, 3 பேர் தான் இருந்தது. ஒன்று அந்தணர்கள்ட்ட இருந்தது, இன்னொன்று செட்டியார்கிட்ட இருந்தது. இவங்க 2 பேருமே பூஜைகள் புனஸ்காரங்கள் நல்லது கெட்டது அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அது வரையும் வியாபாரம் நல்லா இருந்தது. இப்போ எல்லாருமே வியாபாரங்கிற ஆசையில் உள்ளுக்குள்ளே பூந்தாங்க, வியாபாரத்தை நசுக்கிட்டாங்க. அதனால பொறாமைகள் இல்லாமலும் தலை கனம் இல்லாமலும் பணிவோடும், நீ வரேன்னு சொன்னா 10 பேர் கையெடுத்து கும்பணும், அவன் வரான் ஒதுங்க, அவன் மூஞ்சிட்டு முழிக்க கூடாது, அப்படியே ஒதுங்கக்கூடாது. உங்களை பார்க்கறதுக்கு 10 பேர் அடிச்சு பிடிச்சி ஓடி வரணும், ஐயா ஐயான்னு வரணும். அதே போல் நடந்துங்கோ, அப்படி இருந்துங்கோ. அப்படி என்னாலும்
பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் கண்ணானா. நீங்க எந்த அளவுக்கு உயர்றீங்களோ அந்த அளவுக்கு பணி வேணும். தாங்கிற அகம்பாவம் இல்லாம இருக்கும். எல்லாரும் வியாபாரத்துல சக்சஸ் ஆகலாம். பகவான் சக்சஸ் ஆகணுங்கிறது தான் வியாபாரம்னு உன்னையே கொண்டு வந்திருக்கான். அதனால உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க, உங்களுக்கு யாரெல்லாம் வியாபாரத்துக்கு ஒத்தாசை பண்றாங்களோ அவெல்லாம் எல்லாருமே தான் கடவுள். உங்களுக்கு அந்த கடவுள் வந்து பல ரூபமா பல மனுஷால் மூலியமா வந்து ஹெல்ப் பண்றான்னா அவள் எல்லாரையும் பயன்படுத்திங்கோ. எல்லாருக்கும் சுபிஷமா இருங்கோ. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கோ. இப்போ உள்ள மோடி அரசாங்கமும் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது. அதாவது ஜிஎஸ்டி இல்லாமலே வியாபாரம் பண்ணலாம் அப்படியே பண்றது. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னு சொன்னாக்கா லூப் அசோசியேஷன் ஒன்று அம்பத்தூர் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கு மிஸ்டர் டாக்டர் செழியன் ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் ஹரிஹரன் ஒருத்தர் இருக்கார். இவா 2 பேரும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸுக்கு என்னென்ன உபகாரங்கள் இருக்கு, என்னென்ன வசதிகள் அரசாங்கம் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறா. எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்லபடியாக வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரம் உங்கள் தலைமையோட முடியக்கூடாது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வரணும். அதை பண்ணுங்க. எல்லாம் சுபிஷமாக முடியும். காட் பிளஸ் யூ. பெஸ்ட் ஆஃப் லக்.